ஸ்ரீமதி லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மனே நமக. அஸ்மத் குருப்பயோ நமக. அஸ்மத் பரகுருப்பயோ நமக. அஸ்மத் சர்வகுருப்பயோ நமக. ஸ்ரீமன் ஆதிவன் சடகோப இதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே வேதாந்த குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே பராங்குசாய நமக. ஸ்ரீமன் நாத யமுனாய நமக. ஸ்ரீ ராமஸ்ரீயாய நமக. ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமக. ஸ்ரீமன் நாதமுனையே நமக. ஸ்ரீமதே சடகோபாய நமக. ஸ்ரீ விஷ்ணு விக்ஷ்ணேஸ்வரனாய நமக. ஸ்ரீயை நமக. ஸ்ரீ நாராயணியே நமக. ஸ்ரீ ரங்கநாத சடகோப யதீந்திர கிருஷ்ணம் லக்ஷ்மி நரசிம்ம சடசிக் கருணைக பாத்திரம் ஸ்ரீ ரங்கவீர சடகோப யதீந்திர கிருஷ்ணம் ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகம் பிரமத்தியே ஸ்ரீமதே ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமன் மந்திர கடாரி சம்யுக்த சமுதிரகாம் ஸ்ரீமத் வீரராக ஸ்ரீமதே பாதாரவிந்தாஸ்ரீம் ஸ்ரீமதே வேதாந்த தேசிக காருண்ய ஸ்ரீராம் பதம் ஸ்ரீவே ரங்க துரிநக சமனம் நாராயணம் யோகிதம் ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்சலப்தம் தைரக குணம் புதகாரண்யம் நாராயண தேதி சுருஜிக்கு பாக்ஷிகந்தம் ஸ்ரீ ரங்கநாத மதிசேகரம் ஆசிரமயாமக. ஸ்ரீமதே ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக. ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ர மகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேனு பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்டோஷ்டித்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத்கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. இந்த தனியன்களை அணிந்துரையாக கோதா இயற்றிய இந்த 30 மார்கழி மாதத்துல இந்த நோன்பு பாடலுக்கும் அணிந்துரையாக தனியனாக பராசர பட்டர் அருளி செய்தது, உய்யம் கொண்டார் அருளி செய்தது. இந்த தனியனுடைய விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பராசர பட்டர் அருளி செய்த நீலா துங்க ஸ்வனகரடிக்கு நம்மிடையே உயர்ந்த மலை போன்ற முளைகளில் தடத்திலே தலையை சாய்ந்து உறங்கினவனான கண்ணனை எழுப்பி அடிமை செய்யும் விஷயத்தில் தனக்குள்ள ஆவலை அறிவித்து தன்னால் சூடிக் களையப்பெற்ற பூ மாலையினாலேயே விலக்கி விடப்பட்ட அவனை அனுபவித்து ஆண்டாளின் திருவடிகளை தொழுகின்றேன்.
அப்படின்னு பராசரப்பட்டர் வந்து அணிந்துரையாக தனியனாக இந்த 30 பாடலுக்கும் வந்து எழுதியிருக்கார். நமக்குள்ள இருக்கிற அந்த அறியாமை என்ற இருளை போக்கி, அதாவது சாமானிய மனிதனாக நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறியாமை என்ற இருளை போக்கி, அந்த அறியாமை என்ற இருள் எப்படி இருக்குன்னா, மலை எவ்வளவு பெருசா இருக்குமோ அந்த மலை அளவுல நம்மளுக்கு அறியாமை இருக்கு. ஆனா அந்த மலையோடைய நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடைய கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் வந்து ஈஸியாக வந்து உடஞ்சி போயிடும். கீழே இருந்து நம்ம வந்து கை தவறி விழுந்தாலோ எப்படியான ஒன்று ஆகும்போதோ எங்கேயானு இடித்தாலோ அந்த கார்னர் வந்து டக்குன்னு உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி அந்த மலையோடைய முகப்புல இருக்கிறத வந்து அப்படி கிள்ளினா நமக்கு வந்து அது என்ன ஆகும்னா அந்த மண் சரிவுகள் அதெல்லாம் வந்து உதிர்ந்து போகும். அதை போலதான் மலையை மாதிரி தெரிஞ்சா கூட நம்மளுடைய அறியாமைன்ற இருள் எப்படி இருக்குன்னா, இந்த முகப்புல இருக்கிறது எப்படி டைனியா வந்து டப்புக்குன்னு உடஞ்சி போறதோ, மலை மாதிரி நமக்கு தெரியக்கூடிய அந்த விஷயம் அந்த முளையில இருக்கக்கூடிய அந்த சின்ன விஷயத்தை எப்படி கிள்ளினா எப்படி அது உதிர்ந்து போயிடுமோ, அதை போல இந்த அறியாமைன்ற இருள், அறியாமைன்ற இது இருக்கிறது வந்து உதிர்ந்து போகக்கூடியது தான். அவ்வளவு ஒரு சுலபமான விஷயம்தான். அந்த சுலபமான விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, மலையை எப்படி பிரமிச்சு பார்த்துட்டு அந்த மலையை வந்து ரொம்ப கடினமானது, மிக உயரமானது, நமக்குள்ள ஒரு கற்பனைகளை வச்சுட்டு மலையை பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மலை மாதிரி உங்களுடைய இருள் தான் இருக்கிறது. உங்க அகக்கண் வந்து அந்த மலையோட முளையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன டைனி பார்ட் மாதிரி தான். அதை வந்து ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். அதை எப்படி நீங்க வந்து பிரேக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த திருப்பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோன்பு நீங்க வந்து இருந்து இந்த திருப்பாவை பாசுரங்களை வந்து படித்து அனுபவித்தாலே உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, அந்த மோட்சம் அப்படின்றதும் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் அப்படின்றதையும் உங்களுக்கு ஈஸியா வந்து கிடைச்சிடும். எப்படி அந்த முகப்பு வந்து நம்ம கிள்ளி விட்டா கிடைச்சிடுமோ அதே போல வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். இதை கிடைக்கிறதுக்கு இந்த அகக்கண்ணை திறந்து பார்ப்பதற்கு, அதாவது மலை மாதிரி நமக்கு இருண்டு நம்ம வைத்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்தை உடைத்து எறிவதற்கு, அதை விரித்து பார்ப்பதற்கு, தட்டி எழுப்புவதற்கு ஆன இந்த துதிதான் இந்த பாடல். அந்த கண்ணனை எழுப்புறோம் இல்லையா, அந்த கண்ணனையே மனமுடித்துக் கொள்ள வேண்டும் என்று கண்ணனை எழுப்புகிறாள் பாவை நோன்பிருந்து. அதாவது இது மூலியமா அவன் நமக்கு என்ன சொல்ல வரா அப்படின்னா, நம்ம அகக்கண் அப்படின்னு இருக்கக்கூடியதை திறந்து பார்க்கணும். அப்படின்னா 6ஆம் அறிவை வந்து நம்ம திறந்து வச்சுக்கணும். இதை வந்து தட்டி எழுப்பணும். அதற்கு எது உறுதுணையா இருக்குன்னா, அவள் தன் மீது சூடி கொடுத்த அந்த பூமாலை, பாமாலை, அந்த துளா மாலை அவள் மீது அவர் சூடி கொடுத்திருக்காளாம். அவள் மீது ஸ்பரிசமாக அவர் சூடி கொடுத்த மாலையை நாம் அணிந்துட்டோம் அப்படின்னா, கண்ணன் அணிந்துட்டோம் அப்படின்னா, அவளுடைய ஸ்பரிசம் வந்து அவனுக்கு வந்து ஏற்புடையதாகிறது. அவளோட ஸ்பரிசத்தை அதை ஃபீல் பண்ண முடியாது. அதை ஃபீல் பண்ணும்போது கண்ணன் வந்து காதலோடப்படுகின்றான், அவனும் அவள் மீது ஈர்க்கப்படுகின்றான். அப்படின்றது மாதிரி நம்மும் இந்த திருப்பாவைன்ற அந்த விஷயத்த வந்து பாட பாட படிக்க படிக்க நாமும் ஈர்க்கப்படுகின்றோம். நாம் ஈர்க்கப்படுகின்றதுனாலேயே நம்ம அகக்கண் திறக்கின்றது, நமக்கு ஞானக்கண் திறக்கின்றது, நமது 6ஆம் அறிவு விரிவடைகின்றது. ஆகையினால் நம்ம மனிதனாக வாழ்வதற்கு காண அனைத்து உபாயங்களும் இதன் மூலமாக சொல்கிறாள் அப்படின்றத வந்து இந்த தனியன் மூலியமா நமக்கு விளக்கிறார், அணிந்துரையாவும் எழுதியிருக்கார். அடுத்து அன்னவயல் புதுவை ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய உயங்குண்டார் என்ன வந்து விளக்கம் கொடுத்தார் அப்படின்னா, அன்னங்கள் எப்படி அந்த வயல்வெளியில வந்து நடந்து போறதோ, வயல்வெளியை உழுதுக்கு அப்புறம் அந்த மண்ணு வந்து செழுமையாக மண்ணாக இருக்கும். அப்போ அது உள்ள இருக்கிற அந்த புழு பூச்சிகள் எல்லாம் மேலே இருக்கும். அதை வந்து சாப்பிடுவதற்காக அன்னங்கள் வந்து நடக்கும். அந்த உளுந்த வயல்ல அன்னங்கள் அழகா உயரமா நடந்து போய் கவலையே இல்லாம எப்படி பறிக்கி சாப்பிடுறதோ, அதுக்கு எப்படி வயிறு நிறைகின்றதோ, அதை போல நம்ம அகைக்கண்ணை திறந்து நம்ம வந்து இந்த இதை வந்து படைக்கும் போது நமக்கு உணவாக அமைவது என்னவென்றால் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம், அந்த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம வந்து என்டர் ஆகிறோம். அப்போ என்டர் ஆகும்போது நம்ம அதை வந்து அனுபவிக்க அன்னத்துக்கு எப்படி அதோட வயிறு நிறைஞ்சு ரொம்ப ஆயாசமா நடந்து போறதோ, அதை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கின்றதோ, அதே போல நமக்கு அந்த அறிவு என்பது நிறைகின்றது, ஞானக்கண் என்பது நிறைந்து விடுகின்றது. அப்படின்றத அரங்கனுக்கு அவள் வந்து அந்த பூமாலையை தொடுத்து கொடுத்து தன் மீது சாத்தி கொண்டு எப்படி ஒரு பிரேமம் வருகின்றதோ, அதே போல் நமக்கும் நம் மீது ஒரு பிரேமம் வருவோம்.
வயல்களை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவள் அவதரித்தாள். அந்த மாதிரியான செழுமையான இடத்துல அவள் அவதரிச்சது மட்டும் இல்லாம அரங்கனுக்கு ஆராய்ந்தருளிய திருப்பாவையை இனிய இசையாக, அதாவது இயல் இசை நாடகமாக, பாமாலையாக அவள் தன் மீது அணிந்த மாலையாக அவனிடத்தில் கொடுத்தாள். அதனால் அதை சூடிக்கொண்டதனால் அவனுக்கு அவள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது. அந்த ஈர்ப்பே பிரேமமாகின்றது. ஆகையால அந்த சூடி கொடுத்த பூமாலையை அவர் சூடிக்கொண்டதனால பழமையான அந்த பாவை நோன்பை இவள் திருப்பியும் உலகத்திற்கு எடுத்துக்காட்டு. அது என்ன திருப்பியும் உலகத்திற்கு எடுத்து காட்டியிருக்கிறாள் அப்படின்னா, இந்த நோன்பை சீதாதேவி ராமாயணத்துல இருந்தாலாம். சீதாதேவி ராமாயணத்துல சீதாதேவி பாவை நோன்பு இருந்து ராமனையே அவள் கரம் பிடித்தாள் அப்படின்னு ராமாயணத்துல ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. நம்ம இப்போ அது அப்புறமா பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி சீதாவுக்கு அப்புறமா கோதாதேவி தான் திருப்பி பாவை நோன்பு இருந்து திருப்பியும் பாவை நோன்பு இருந்து திருப்பியும் அந்த உலகத்திற்கான அகக்கண்ணை திறந்து விடுவதற்காகவும் நம்ம அறியாமை என்ற இருளை போக்குவதற்காகவும் இவள் செய்திருக்கிறார். அதுதான் திருப்பி அப்படின்னு உயம் கொண்டார் இங்க மேற்கோரிட்டு காட்டுறாரு. ராமாயணத்துல சீதா பிராட்டி மகாலட்சுமியா இருந்து எப்படி பாவை நோன்பு செய்து ராமனை கரம் பிடித்து லோகத்திற்கு எவ்வளவு அழகான அந்த பதிவிரதா அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டினாலோ, அதை போலவே இந்த லோகத்திற்கு திரும்பவும் இந்த கோதாதேவியாக பிறந்து இவள் அக இருளை போக்கி ஞான விளக்கை ஏற்றி வைக்கின்றாள் அப்படின்றத உயம் கொண்டார் சொல்றாரு. ஆராய்ந்து திருவேங்கட பெருமானுக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் என்று நாச்சியார் திருமொழியில அவ சங்கல்பம் பண்ணிண்டா. அந்த வார்த்தையை இங்க அவ முடிவு பண்றா. எப்படி முடிவுச்சு வைக்கிறா? இந்த மாதிரி பூமாலையை சூடி தன் மீது கொடுத்து ஸ்பரிசம் ஏற்பட்டு பாவை நோன்பு இருந்து அரங்கனை கைப்பிடிக்கின்றாள். ஸோ இந்த திருப்பாவை ஃபுல்லா இந்த பராசரப்பட்டரா இருக்கட்டும், வியம் கொண்டாரா இருக்கட்டும், அணிந்துரையில என்ன சொல்றா அப்படின்னா, பாவை நோன்பு இருப்பது பிரேமை வசம் பட்டு கண் கண்ட மணாலனை ஏற்றுக்கொள்வதற்காக மட்டும் கிடையாது. இங்க இயல் இருக்கு, இசை இருக்கு, நாடகம் இருக்கு. அது தவிர நமது ஆறாம் அறிவை நம்ம எந்த அளவுக்கு உபயோகப்படுத்த வேண்டும், மனிதனாக எப்படி வாழ வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோஷியல் அனிமல்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவா. சோஷியல் அனிமல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே சொசைட்டி அப்படின்ற அதாவது சமுதாய இடங்கள்ல மட்டும்தான். ஏன்னா மிருகங்கள் மட்டும்தான் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்குமா. ஸோ மிருகங்களை போன்ற ஒரு டிசிப்ளின் ஆக்டிவிட்டி நம்ம எங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னா சமுதாய இடத்துல மட்டும்தான் மிருகங்களை போல நம்ம டிசிப்ளின்டா இருக்குமா. அதனாலதான் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோஷியல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவா. ஸோ பொது இடங்கள்ல மட்டும் நம்ம ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலயோ குடும்பம்ன்ற இடத்துலயோ பார்க்கும்பொழுது அந்த டிசிப்ளின் நம்ம கிட்ட இல்லை அப்படின்றது ரொம்ப அழகா பல இடங்கள்ல சம்பிரதாயங்கள்ல கவிதைகள்ல கட்டுரைகள்ல இந்த மாதிரியான வேதத்துல இதிகாசங்கள்ல புராணங்கள்ல எல்லா இடத்துலயுமே நமக்கு மேற்கோட்டிட்டு காட்டியதுனாலதான் அகக்கண்ணை திறந்து ஞானக்கண்ணாக பாரு, பரமபதம் என்ற ஒரு லோகத்துக்காக நீ வாழு, வைகுந்தம் அடைய வேண்டும் என்று வாழு, பகவானையே பற்றி இரு, தெய்வ மார்க்கமாக இரு, பக்தி மார்க்கமாக இரு, கல்வி, இந்த மாதிரி பலவிதமான மார்க்கங்கள் மூலியமா மோட்சத்திற்கான வழி என்ன, மோட்சத்திற்கான வழி என்ன, ரிலீஜியஸா நம்ம மோட்சம், பெருமாள், இந்த மாதிரி இதிகாசங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், நம்ம எத்தனை விஷயங்கள் திருப்ப திருப்ப சொன்னாலும், எந்த ரிலீஜியன்ல சொன்னாலும், என்ன மாதிரியான சொன்னாலும் கடைசியில என்ன சொல்ல வருது என்ன அப்படின்னா, மனிதன் என்பவன் ஆறாம் அறிவை அதிகமாக பயன்படுத்தி அந்த என்லைட்மெண்ட் அண்ட் விஸ்டம் அப்படின்ற நாலேஜோட அந்த இம்ப்ளிமெண்டேஷனோட வாழ வேண்டும். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மனிதனுக்கு சுய ஒழுக்கம் இருக்க வேண்டும். மனிதன் என்பவன் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்க வேண்டும். இந்த ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் மேம்பப்படும். உயிரை விட மேலானது என்னன்னா ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கமாக வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதற்கான ஒரு புரோட்டோகால், அதற்கான ஒரு சிஸ்டம், அதற்கான ஒரு ப்ராசஸ் வேணும். அந்த புரோட்டோகால், அந்த சிஸ்டம், அந்த ப்ராசஸ், இது எல்லாம் எப்படி நம்ம பிஹேவியரல் பேட்டர்ன் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்றது தான் இந்த திருப்பாவையில நம்ம 30 நாளும் நம்ம ஒரு பாசுரத்தின் மூலியமாகவும் பார்க்க போறோம். ரிலீஜியஸா பார்க்கலாம், ஸ்பிரிச்சுவலா பார்க்கலாம், லௌகிகமா பார்க்கலாம், வைதிகமாகவும் பார்க்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே எப்படி பார்த்தாலும் நமக்கு சொல்லி தருவது என்னன்னா ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்திற்கான புரோட்டோகால், சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இதுதான்.
சரியா? நம்ம தொடர்ந்து இந்த 30 நாளும் இது எப்படி பாவை வந்து நமக்கு கோதாதேவி வந்து இந்த திருப்பாவை 30 பாசுரத்தில் மூலியமா ஒரு பாசுரத்துல என்ன சிஸ்டத்தை சொல்றா, என்ன புரோட்டோகாலை சொல்றா, எப்படி நம்மள ப்ராசஸ் பண்ணிக்க சொல்றா, எப்படி நம்மள வந்து என்லைட்மெண்ட் பண்ணிக்க சொல்றா, எப்படி நம்ம 6ஆம் அறிவை வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ண வைக்கிறா, இப்படின்ற விஷயத்துல நம்ம ஒரு நாளும் தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு எங்களுக்கு உங்க ஃபீட்பேக்கை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி. வணக்கம் நேயர்களே, நம்ம தொடர்ந்து திருப்பாவையோட முதல் நாள் இன்று முதல் பாசுரத்தை வந்து பார்ப்போம். உங்கள் தேவி சேஷாத்ரி. திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மயம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். அதாவது ஆண்டாள் தன் கிராமத்து பெண்கள் எல்லோரையும் மார்கழி நோன்பிற்கு அழைக்கின்றாள். கண்ணனே வைகுண்டத்தில் சங்கு சக்கரதாரியாக 4 கைகளோடு ஆதிசேஷனோடு வீற்றிருக்கின்றான். ஸ்ரீமத் நாராயணனே இருபுறமும் ஸ்ரீதேவி பூதேவியாக அமர்ந்து இருக்கின்றான். அப்பேற்பட்ட வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நாராயணனை நம்ம நோன்பு இருந்து அவனையே நம்ம அடைய போகின்றோம். அந்த வைகுந்தன்ற உசந்த பதவியை வந்து இடத்தை வந்து நம்ம அடைய போகின்றோம். அதற்காக நீங்க இந்த மார்கழி மாசம், அதாவது தனுர் மாசம் பிறந்து விட்டது. இன்னைக்கு வந்து நல்ல பௌர்ணமியா இருக்கு. அந்த பௌர்ணமி அப்படின்றது வந்து ஒரு பெரிய நன்மையான ஒரு நாள். ஏன்னா முழுசா அந்த நிலவு வந்து அவ்வளவு அழகா ஜொலிச்சுண்டு இருக்கக்கூடிய, அதாவது ஃபுல் பிரைட், அதாவது ஃபுல் எனர்ஜியோட ஃபுல் என்லைட்மெண்டோட இருக்கிறது அந்த நிலா. அந்த பௌர்ணமி அப்படின்றது வந்து அந்த நாள் அப்படின்றது என்னன்னா அவ்வளவு என்லைட்மெண்டான ஒரு நாள், அவ்வளவு ஃபுல் எனர்ஜி இருக்கக்கூடிய நாள். அந்த மாதிரி ஸ்ரீ வைகுந்தத்துல நாராயணன் வந்து வீட்டிருக்கின்றான். இந்த நன்னாள்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த வைகுந்தத்துல இருக்கிற நாராயணனை வந்து அடையறதுக்கான முதல் படியை வந்து எடுத்து வைக்க போறோம். அன்னைக்கு நம்ம வந்து பாவை நோன்பை வந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ அந்த பாவை நோன்பை ஆரம்பிக்கணும் அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா நல்லபடியா ஃபர்ஸ்ட் குளிக்கணும், எழுந்துக்கணும், குளிக்கணும். குளிச்சு முடிச்சுட்டு வந்து நல்ல ஆபரணங்களை எல்லாம் போட்டுன்னா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும். நல்லா அழகா சாரி கட்டிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆயர்பாடியில் இருக்கிற இந்த மாதிரி குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு அந்த ஆயர்பாடியில் இருக்கிற எல்லா பெண்களையும் வந்து வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுறா. எதுக்கு கூப்பிடுறா அப்படின்னா சொல்றா, கூர்வேல், அந்த வேலை பிடிச்சிட்டு அழகா நிக்கக்கூடிய அந்த கண்ணனுக்கு வந்து எந்த விதமான தீங்கும் வராம அந்த காவலர் இருக்கால, ஏன்னா ஒரு ராஜா வந்து அரண்மனையில இருக்கான். அப்போ அந்த ராஜாவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காவலாளர்கள் இருப்பா. அந்த காவலாளர்கள்லாம் எப்படி இருப்பான்னா வேலு கம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு இருப்பா. அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் எந்த விதமான தூங்கும் வரலாம அந்த காவலாளியோட தொழில், அவனுக்கு வந்து அந்த தொழில வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம அந்த நந்தகோபரனுடைய குமரன், அதாவது கண்ணனுடைய அப்பாவோட பேரு நந்தகோபன், அந்த மாதிரி அந்த கண்ணனோட அம்மா பேரு வந்து யசோதை, அதாவது நந்தகோபன், அதாவது இந்த இவருடைய பையன் நந்தகோபரனோட பையன் யசோதையோடைய அழகான ஆண்மகன், சிங்கத்தை போன்று இருப்பவன், அந்த மாதிரி மேகத்தை போன்று கரிய நிறம் வண்ணவன், சூரியனை போன்று சிவந்த கண்களை உடையவன், அப்புறம் நாராயணன் மாதிரி நல்ல முகம் கொண்டவன், நாம் விரும்பியதை கொடுப்பவன், அவனை நோக்கி நம்ம வந்து இன்னைக்கு நோன்பு இருக்க போறோம். வைகுந்தத்துல இந்த மாதிரி இருக்கான். அவன் நந்தகோபரனோட குமரனா இருக்கான், யசோதையோட குழந்தையா இருக்கான். சூரியன் மாதிரி கண்கள் வந்து பிரகாசமா ஜொலிக்கின்றது. அந்த மேகத்தை போன்று அவனோட திருமேனி இருக்கின்றது. அப்புறம் அவனோட அரண்மனையில வந்து இந்த மாதிரி காவல்காரர்கள் எல்லாம் இருக்கின்றா. இப்படி எல்லாருக்கும் நம்ம வந்து தொந்தரவே கொடுக்காம அந்த கண்ணனை வந்து நம்ம பார்க்க போறோம். இவாளுக்கெல்லாம் தெரியாம நம்ம அந்த கண்ணனை பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா காலங்காத்தால எழுந்து குளிச்சு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல நகை நட்டெல்லாம் போட்டுட்டு ஜொலி ஜப்பான்னு நம்ம அழகா போய் அவனை பார்க்க போறோம். அதனால எல்லாரும் எழுந்துக்கோங்க, எல்லாரும் எழுந்து என்னோட வாங்க, குளிக்க வாங்கோ அப்படின்னு சொல்லி நான் இந்த முதல் பாசுரத்துல சொல்றா. இதுல ஆண்டாள் அப்படின்னா என்னன்னா பல வருஷமா நம்ம வந்து ஆண்டாள் வந்து சொல்லின்னு வந்துட்டு இருக்கோம். ஆனா அவளோட பேர் வந்து கோதை தான். நம்ம எல்லாரையும் ஆட்டுவிப்பவள் மகாலட்சுமி,
நம்ம எல்லாருக்கும் எல்லாமும் தருபவள் மகாலட்சுமி. ஆகையினால் அவளை ஆண்டவள். ஏன் ஆண்டவள் அப்படின்னு நம்மளை ஆட்டிவிப்பவள் அப்படின்றதுக்காக இல்ல, அந்த சாக்ஷாத் பரமேஸ்வரனான ஈஸ்வரனான அந்த மகாவிஷ்ணுவை ஆள்பவள், மகாவிஷ்ணுவை ஆண்டு கொண்டிருப்பவள், அந்த மகாவிஷ்ணுவுக்கே அவள்தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனாலதான் அவர் ஆண்டாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொன்னு என்ன, பெரியாழ்வார் சூட்டிய அழகிய தமிழ் பெயர் கோதை. பெரியாழ்வார் அவளுக்கு சூட்டின பேர் கோதை. கோதை என்றால் மாலை அப்படின்னு ஒரு அர்த்தம். சமஸ்கிருதத்துல கோதைனா மாலை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவள் மாலையாக நல்ல நல்ல வாக்குகளை சொல்பவள், மாலையை தொடுத்து தன் மீது அணிந்து அந்த பெருமாளுக்கு அணிய செய்தவள், அந்த மாலையை பூமாலையை மாலையாக பாமாலையாக இந்த 30 பாசுரங்களை நமக்கு அருளியவள் அப்படின்னு பலவிதமான பெயருக்கு காரணம் இருக்கிறது. அந்த கோதான்ற பெயருக்கும் அந்த ஆண்டாள் அப்படின்ற பெயருக்கும் பலவிதமான காரணங்கள் இருக்கின்றது. அந்த காரணங்கள் தான் இது. திங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாதம் அப்படின்னு அர்த்தம். மதி அப்படின்னா சந்திரன் அப்படின்னு அர்த்தம். நேரிழையீர் அப்படின்னா அழகிய ஆபரணங்களை அணிந்த பெண்கள் அப்படின்னு அர்த்தம். ஏராந்த அப்படின்னா அழகு நிறைந்த அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் அழகான தமிழ் பெயர்கள். அந்த தமிழ் பெயர்கள் கூட சமஸ்கிருதமும் சேர்ந்து இருந்ததுன்னா அதற்கான அர்த்தங்கள் தான் இதெல்லாம். மார்கழி திங்கள்னா இந்த 30 நாளும், இந்த மார்கழி 30 நாளும் அப்படின்னு அர்த்தம். மதி நிறைந்த அப்படின்னா சந்திரன் நிறைந்த அப்படின்னா என்னன்னா சூரியன் வரத்துக்கு ரொம்ப நாழி ஆகுமா, குளிர்மையா இருக்குமா, சந்திரன் தான் இருப்பானா. அந்த அதிகாலை பொழுதுல சந்திரன் தான் நிறைந்து இருப்பானாலதான் பௌர்ணமியில நம்ம ஆரம்பிக்கிறோம், குளுமையாவே இருக்கும் அந்த மார்கழி மாசம். அதனாலதான் சந்திரன் அப்படின்னு சொல்ற. நேரிழையீர் அப்படின்னா நம்ம நல்ல ஆபரணங்களை சூட்டிக்க போறோம், ஆபரணங்களை சூட்டிக்கொண்ட பெண்கள் எல்லோரும் வரப்போகிறோம், நோன்பு இருக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏறாந்தன்னா அவ்வளவு அழகு நிறைந்த அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி இந்த முதல் பாசுரத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா அவளோட பெயருக்கான அர்த்தங்களும் நமக்கு இருக்கு. அந்த மாதிரி இந்த 30 நாளும் நோன்பு இருக்க போறோம். அந்த சூரியனே வராத சந்திரன் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த காலத்துல நோன்பு இருக்க போறோம். எதற்காக நோன்பு இருக்க போறோம்னா என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைகுந்தத்தை நம்ம அடையறதுக்கு. அது ரிலீஜியஸா பார்க்கும்போது ஸ்ரீ வைகுந்தத்தை நம்ம எல்லாருமே மனுஷனா பிறந்தவா நல்லபடியா போய் நம்ம பெருமாள் கிட்ட கைங்கரியம் பண்ணணும், பாபங்களை துரைக்கிறோம், புண்ணியங்களை சேர்க்கிறோம், வைகுந்தத்து மோட்சம்ன்ற அந்த வைகுந்த பதவி மட்டும்தான் அடையணும்ன்றது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நீங்காத ஒரு கனவு, ஒரு ஆசை. ஸோ இந்த நீங்காத கனவு ஆசை என்னன்னா அடுத்தது என்ன பண்ணணும், அதற்கான புரோட்டோகாலை நம்ம பார்க்கணும், அதற்கான சிஸ்டம்ல நம்ம இருக்கோமான்னு பார்க்கணும். என்லைட்மெண்ட் அப்படின்னால என்ன, இந்த 6ஆம் அறிவை நம்ம எந்த அளவுக்கு உபயோகிக்கிறோம், 5 அறிவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா, இல்ல 6ஆம் அறிவு தான் என்லைட்மெண்ட், 6ஆம் அறிவு தான் மோட்சம். மனிதனாக பிறந்தவன் பகுத்தறிவோடு வாழ்கின்றான் அப்படின்னா பகுத்தறிவு எங்கிருந்து வருகிறது, அந்த 6ஆம் அறிவு மூலியமா தான் பகுத்தறிவு வருகிறது. அப்ப அந்த பகுத்தறிவு அப்படின்னா என்ன, என்லைட்மெண்ட் அண்ட் விஸ்டம் ஆஃப் நாலேஜ். விஸ்டம் ஆஃப் நாலேஜ் இருக்கிறதுனால மட்டும் பிரயோஜனப்படுமா அப்படின்னா படவே படாது. ஏன்னா நாலேஜ் ஒன்லி இட்ஸ் அ நாலேஜ். when you are implementing and applying the knowledge, it is called intelligent. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இன்டெலிஜென்ட்டா இருக்கும், தேவையில்லாத விஷயத்துல இன்டெலிஜென்ட்டா இருக்கும், தேவையான விஷயத்துல நாலேஜபிளா இருக்கும். ஸோ அந்த தேவையான விஷயத்துல இருக்கிற அந்த நாலேஜபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் அறிவை நம்ம எந்த அளவுக்கு அப்ளை பண்றோம் நம்ம வாழ்க்கையில, அப்ளை பண்ணி அந்த இன்டெலிஜென்ட் அப்படின்றனா என்ன அப்படின்னா மனித நேயத்தோடு, மனிதனாக மனித நேயத்தோடு மனித ஒழுக்கத்தோடு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு இந்த உலகத்துல படைச்சதனுடைய விளக்கமே அதிசயமே என்ன அப்படின்னா மனிதர்களாகிய நாம் அனைவருமே, அதாவது பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமல் பீயிங்கா இருக்கலாம், ஹியூமன் பீயிங்கா இருக்கலாம், வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே ஒருவருக்கு ஒருவர் உபயோகமாக இருப்பதற்காக, உபதிரவமாக இருப்பதற்கு இல்லை. சப்போர்ட் சிஸ்டம், the world support system, it is for support system, it is helping each other, supporting each other, live let live, வாழு வாழ வழிவிடு, இதுதான் என்னோட சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம்க்கு வரணும் அப்படின்னா என்லைட்மெண்ட் வேணும். அப்படின்னா நாலேஜ், நல்ல அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அதை அப்ளை பண்ணி அந்த இன்டெலிஜென்ட் நாலேஜோட மனித நேயத்தோட அந்த சுய ஒழுக்கத்தோட சுய கட்டுப்பாட்டோட எப்படி வாழறது அப்படின்றது தான் ஒரு பாசுரத்திலையும் நமக்கு ரிலீஜியஸாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் நமக்கு அழகா காட்டி கொடுத்திருக்கா. தொடர்ந்து பயணிப்போம். நாளைக்கு 2வது பாசுரத்துல என்ன மாதிரி நமக்கு நாலேஜ் போரிங் செஷன் இருக்கு, நம்மள எந்த அளவுக்கு இந்த என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல புரோட்டோகால் சிஸ்டம் ப்ராசஸை பத்தி பேசுறா அப்படின்றத நம்ம ரிலீஜியஸாவும்
கூடவே இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த லௌகிக கனெக்ஷனோடு நம்மளை பார்க்கலாம். வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நன்றி. இன்னும் நிறைய பேருக்கு இது நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொன்னீங்கன்னா வரக்கூடிய ஒரு நாளும் நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போது இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லதாக அது போய் சேரும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.